எல்லாருக்கும் வணக்கம். இந்த பாருங்க செம்பருத்தி எப்படி இருக்கான்னு சொல்லி இது ரெண்டையும் வாங்கிட்டு வந்து இது எத்தனை செம்பருத்தி வைக்க வைக்க படம் பட்டு போயிடும். இப்போ பிறகு திருப்பம் வேண்டி கொண்டு வருவேன். எனக்கு விருப்பம்ன்றதால படப்படம் வந்து வைப்பார் செம்பருத்தை. இப்போ நல்ல வடிவாக நிற்கிது. பார்ப்போம் இரண்டாலும் அப்படி வருதுன்னு சொல்லி. இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை தானே, இன்றைக்கு இங்கே லீவு நாளும் கூட. இன்றைக்கு எது பிடிக்கான்னு சொல்லி இங்கே பேசாண்டினா செவ்வாய்க்கிழமை வந்தபடியே எங்கட வீட்டில் இன்றைக்கு மிரக்கறி தான். பேசாண்டாலும் மிரக்கறி தான். அப்போ இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை என்ன சமைக்கிறோம்ன்றதை காணொலி ஊடாக வாங்க பார்க்கலாம். நாங்கள் டீவிரிச்சுக்கீரை தான் சமைக்க போகிறேன். நான் சமைக்கிறேன். நான் இது சின்ன சின்ன வெட்டிட்டு அப்படியே அவிய வச்சுட்டு தாளித்து போட்டுட்டு இப்போ வந்து கொஞ்சம் தேங்காய் போட்டு மசிச்சு விட்டான் கீரை மாதிரி சூப்பராக இருக்கும். சரி வைக்கக்குள்ளே பார்ப்போம். பருப்பு கீரையும் போஞ்சியும் அவி வச்சினால் அவிச்சு போட்டு தான் பாட்டி ரெட்டி குழம்பு வைக்கணும். அதுக்காண்டி அவிச்சு கொண்டிருக்கு. இனி வெங்காயம் மிஷினில் வட்டியாச்சுது. இனி பருப்பையும் வைக்க வேணும். வைக்க இப்போ நான் நல்லா கொதிச்சுட்டுது. இதுக்கு நான் இப்போ என்ன செய்ய போறேன்னு சொன்னால் பீட்ரூட்டு கொஞ்சம் கோவா வர செய்ய போகிறேன். கடுகு வடிச்சிட்டுது. அது சூடாயிட்டு இப்போ கொஞ்சம் பெருஞ்சீரகத்தையும் போடும். இப்போ அது ரெடியாக படப்படாண்டு எங்கட சமையல் ரெடியாகும். நான் கொஞ்சம் கட்டத்தூள் போடுறேன். பீட்ரூட்டு வரேன். இது வதங்கி வராட்டும் சிறிது நேரம் கழிச்சு பார்க்கலாம். இஞ்சால பரப்பு நாங்கள் பரப்புன்னு ரெடி ஆகிட்டு இஞ்சால கீரை அப்படின்னு அங்கால சோறுக்கு வச்சிருக்கு. ஒரு என்ன கறின்னு தெரியல. அங்கால இருக்கு. பாப்பன் சம்பல் எதுவும் போடுவோம். அவ்வளோதான். இப்போ நான் சிறிது நேரம் கழிச்சு பார்ப்போம். இது வதங்கட்டும். இதுக்கு உப்பையும் போட்டுருவோம் கையோட. உப்பு போட்டாச்சு. சிறிது நேரம் கழிச்சு பார்ப்போம். இப்போ பார்ப்பீங்கன்னா வெங்காயம் வதங்கிடுது. நான் பீட்ரூட்டு கோவா கொஞ்சம் அதோட கலந்தது அப்படியே போட்டு இது ஒரு வர இதோடைய கழுவி ஊற்றலாம். லைட்டாக இதை கழுவி வீட்டில் ஊற்றிட்டோம். ஓகே. இது வதங்காட்டுக்கு மூடி விடுவோம். மூடிடும். மூடிட்டு அடுப்பை மாற்றி விட போகிறோம். ஓகே. இது அவியட்டும். கலை வர ரெடியாக இருக்கு. ரெடியாகி கொண்டு இருக்கட்டும். மாட்டத்தை என்ன செய்யறேன்றது பார்ப்போம். இப்போ சிறிது கழிச்சு பார்க்கலாம். இப்போ பார்ப்பீங்கன்னா எங்கட வர ரெடி ஆகி கொண்டு இருக்குது. வரைக்கு நான் இன்னைக்கு தேங்காய்ப்பு கொஞ்சம் போட போகிறேன். தேங்காய்ப்பு போட்டு பீட்ரூட்டு வர இது பெரிய போட்டு
கொஞ்சம் எண்ணெய் விடுறோம்னா விடலாம். முதல் விட்டாச்சு, விட தேவையில்லை. அவிஞ்சிட்டு தானே இனி கொஞ்சம் உப்பு போடையில கொஞ்சம்னா முதலுக்கு உப்பு போடுறது. உப்பு போட்டாச்சு. இது ஓரளவுக்கு ரெடி ஆயிட்டுது. தேங்காய்ப்புண்ட வாசம் இந்த அவியட்டு தேங்காய்ப்பு அவஞ்சோன இது வர ரெடி ஆயிடுது. இதே அப்படியே மூடி விட்டா இது ரெடி. ஜலக்கீரை ரெடி. அங்கால சோறு அவியுது. அடுத்த கறியை ஆரம்பிக்கலாம். இது நிப்பாட்டலாம் ஆகிட்டு சிறு நேரம் கழிச்சு பாப்பம் எடுத்தது. இப்போ பார்ப்பீங்கன்னு தான் சங்கீதா வந்துட்டு இருக்குது. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்க சொல்லி சமைக்க வாரன்னு இருக்குது. இதுக்கிடையில சமையல் நாங்கள் முடியுது. இப்போ எண்ணெய் ஊற்றுவோம் குழம்புக்கு, போஞ்சி உருளைக்கிழங்குக்கு, மிளகாய் பொரிக்கணும். மிளகாய் தாளிப்புக்கு சங்கீதா போடுறது. இப்போ மிளகாய் முதல் பொரிச்செடுப்போம். இது தாளிப்புக்கு முறிச்சு போடுறதுக்கு அப்போ எடுத்து வைப்போம். எல்லாத்துக்கும் சேர்த்து தாளிச்சுட்டு கொஞ்சமா கடுகு, கொஞ்சமா பெருஞ்சீரகம், வெங்காயம், அதோட சேர்த்து எங்களுக்கு முக்கியமானது மிளகறிக்கு, மீனுக்கு எல்லாத்துக்கும் வெந்தயம். மிகுதி வெங்காயத்தையும் சேர்ப்போம். அதங்க விரட்டுக்கும் சிறிது நேரம் கழிச்சு பார்ப்போம். மெல்லிய சுடுவானி. இப்ப எங்கட சமையல்கார சங்கீதா குளிச்சுட்டு வந்துட்டு இப்ப சமையல் டேர்ன் மாறுது. இப்ப சமைக்க வேண்டாம் வந்துடுவோன்றது நேரம் பிடிச்சிட்டு வந்து நான் வாங்கிட்டேன். இப்ப சங்கீதா ஆரம்பிக்குது. ஓகே, போடு. பழப்புளிஞ்சால் அடக்கு எல்லாம் ரெடியா இருக்கு. இந்த தண்ணி பைத்தங்க தண்ணி இருக்கு. ஓ, இந்த போடலாம். அஞ்சாடாக்கு மேய்க்கு நான் எந்த வைக்க வேலைக்குமா பிரச்சனை இல்லை. அங்கால பாயாசத்துக்கு ரெடியா இருக்கு. இன்றைக்கு லீவல்லோ, லீவ் மரக்கறி அன்றைக்கு பாயாசம் வச்சாதான் நல்லா இருக்கு. ஓஹோ, பேசாக்கு நல்லா இருக்கு. மரக்கறி இருந்தா அப்படித்தான் மச்சமண்டா பரவாயில்ல. மரக்கறி நாளையில கொஞ்சம் விசேஷமா இருந்தா தான் அப்ப நான் இப்ப அங்கால தண்ணி ஊற்றிட்டோம். அங்கால பாயாசத்துக்கு ரெடியா இருக்கு. நான் 100 கிராம் பாயாசம் எடுத்துக்கு 50 கிராம் சீனி, 100 கிராம் பாயாசம் உங்களுக்கு காணும். இதை கிளறி விடணும். மரம் தடி அழி தடி கழிவு போற இல்ல இந்த நான் திடீரெண்டு வேலைக்கு வரவணும் சொல்லி அடிக்காம போல போனோம். அடிச்சு வேற சொல்லி ஓடிட்டேன். அப்ப என்ன சார் இவர் நிக்கிறார் போட்டேன். இவர் நிக்கிறாருன்னா இவரும் போட்டுதான் வந்தது. நீ வந்தாலும் 2 மணி நேரம் பண்ணாலும் கேக் பண்ண சொல்லி அப்ப என்ன வேலைக்கு வந்தோம். அப்ப பாயசத்தை கிளறி விடு. நானும் செய்துட்டேன். கொஞ்சம் நான் செய்துட்டு தான் இடையில விட்டுட்டு ஓடுனது. அப்ப எல்லாரும் ஹெல்ப் பண்ணட்டும். மிச்சத்தை வந்துட்டு மூடிட்டு நிற்கிறேன்.
இன்னைக்கு பாயாசத்துக்கு தேங்காய் பால் விட்டு பாயாசம். என்ன செய்கிறோம்? சுடுதண்ணி ஏறணும் என்ன? சுடுதண்ணி வேணும். சுடுதண்ணி வைப்போம். இப்ப பால் அவிஞ்சோடம் பால் விடுவோம். அவிஞ்சோடம் பால் பாலை விடுவோம். பாலை கொஞ்சம் நல்லா எல்லாம் அமைஞ்சு வரைக்குள்ள கொஞ்சம் உப்பு ஒரு துளி தக்காளி பேஸ்டும் போடுறதே சொட்டு போட்டு பழப்புளி விட்டாச்சு. தக்காளி பேஸ்டையும் போடட்டுமா? தக்காளி இதுக்குள்ள போடுற நல்லா இருக்குதான், பிரச்சனை இல்லை. அளவா போட்டா சரி. பழப்புளியும் விட்டாதான் நல்ல. இதற்கு பழப்புளியா? பழப்புளி கொட்டு எல்லாம் எடுத்தாச்சு. செவ்வாய்க்கிழமை வந்துட்டு பேச இல்ல, நாங்க வெளியில போய் இருக்கலாம். பாயசத்துக்கு தண்ணி எடுத்து ஊற்றலாம். என்ன வெளியில போய் இருக்கலாம். எல்லாம் குளாரோணும் மற்ற நாள்ல வந்திருந்தா அவியம் கூட வரும். பால் வளர்ந்தானோ? பால் கப்பி பால் இன்னும் கிடைக்கும். இந்த சுடுதண்ணி வச்சுட்டு அடிக்கலாம். இல்லோ இந்த கடாக்கு தண்ணி கரெக்ட். சுடுதண்ணி தண்ணீராக்கு அளவு தூளையும் போட்டு ஒரு குறைச்சிதான் பாய்க்கணும். கடவுளை வயிறெல்லாம் சரி நல்லா போடலாம். ஐயோ, இந்த வகைக்கு தூளை குறைப்பேன். சாப்பிடக்கூடாதான் மல்லித்தூள் வயிறெல்லாம் போயிட்டு. அதான் நான் இப்ப ஜோக்கட்டே சாப்பிட்டு கொண்டுதான் நிக்கிறேன். அவ்வளோ ஓகே. தூள் அஞ்சாட்டம் கொஞ்சம் தண்ணி வந்துட்டு ஐத்தங்காய் வச்சீங்களா? எல்லாம் பச்சு ரெடி ஆயிரு. கொஞ்சம் பிஞ்சு இருந்தா குழம்பு ரெடி ஆயிரு. இப்ப இந்த இதெல்லாம் எடுத்து வைக்கலாம். என்ன இதெல்லாம் எடுத்து வைப்போம். உப்பு போட இல்ல. உப்பு போட இல்ல, கொஞ்சமா உப்பை போடுவோம். இஞ்சால தண்ணி இருக்கு, பைத்தங்காய் தண்ணியும் போடணும். பைத்தங்காய் தண்ணிங்களாக்கு சரி, அது கூட இல்லாம பைத்தங்காய் கூட உப்பை கணக்கா போயிட்டு. இப்ப நான் இப்ப எங்கட பாயாசம் போதைக்குது. பாயாசத்துக்கு கேட்போம். நெய்யில வதக்க வேண்டாமாம். நெய்யில இருக்க வதக்கி இவங்கள் பாயாசம் குடிக்க வைக்கும். நெய் விருப்பம் இல்லை. ஆனா தோசைக்கு சாப்பிடுவாங்க. இதுக்கு ஏலக்காய் பொடியை போட்டு இது பொரிச்ச அவிச்ச மிளகாய் இங்க வச்சுக்கணும். அதான் அப்ப வேண்டாம், வதக்க வேணாம், சும்மா போடுவோம். இந்த சிலிக்காடி எண்ணெய் சும்மா முந்திரிய வளத்துல போடும். இன்னும் அவிய கடா காய்ச்சி அவிஞ்சிட்டு இதுல உப்பும் சேர்க்கலாம். மற்றது பால் தேங்காய் பால் இன்றைக்கு தேங்காய் பால் படையா சாப்பிடலாம். ஓஹோ, இதுக்கு இன்னும் கப்பி பால் இருக்கு. இல்ல நான் கரைக்க பார்க்கணும். கரைக்க வேணுமே. காப்பி பால் சம்பளி கொஞ்சம் இருக்கலாமே. சம்பளுக்கு வேணும்டா திருவோம். இந்த கடை கோப்பை சம்பளம் தேங்காய் பூ போடலாம். அப்படி கொஞ்சம் கப்பிப்பால் இருந்தா கிடைக்க இறக்கி விடலாம். சரி, பாயாசம் ரெடி, கரையும் ரெடியா இருக்குது. இப்ப அவிச்ச ஓஞ்சி தண்ணி கொஞ்சம் விட்டுட்டேன். ஃப்ரைல ஏதான்றது பார்த்தீங்களா, அதே போடுவோம். நான் உருளைக்கிழங்கு கடலை இல்லை போடணும். நான் மாத்திட்டேன். ஸ்ரீரண்ட நீ இல்லாதபடியா நான் பிளானை மாத்திட்டியோம். நான் கடலை போடுவோம். கடலை கிடாக்கு தான் இல்லையாண்டில் பார்த்தா உருளைக்கிழங்கு போடுவோம். அப்ப மூடுறாக்கு மூடியத்தான் சரி. சரி, குழம்பு ரெடி ஆயிட்டு பாயாசம் ரெடி. பாயாசத்துக்கு
சிறிதளவு உப்பு போட்டா டேஸ்ட் மாறும். ஓ ம். கொஞ்சம் பாப்போம். இன்னும் கொஞ்சம் போடலாம். காட்டு. ஒரு துளி இன்னும் கொஞ்சம் போடலாம் கூட. கொஞ்சம் ஒரு துளி அது சும்மா சுவையை கூட்டுறதுக்காண்டி பாயாசம் இதுக்கு எங்களை விட்ட வடை பாயாசத்தோட தான் சாப்பாடு. அப்படி செய்து சாப்பிட்டால் சொக்கம்தான். சொக்கமோ கீழே வடக்குனா அதெல்லாம் சாப்பிட்டு நித்திரி ஒன்று கொண்டா வேற லெவல். எங்கேயாவது ஒரு போதாம நமக்கு ஒரு குட்டி வியாஜம் உண்டு. ஆனால் அதுக்கு நேரம் கொஞ்சம் தூக்கம் போடணும் நித்திர தூக்கம் போடுவோம். குட்டி தூக்கம் போடணும். அவ எல்லாரும் அப்படித்தான் போட்டீங்கன்னா இல்ல வேணும். ஓகே. குட்டி தூக்கம் உடம்புக்கு நல்லதா மட்டும் போகமாட்டான் சொல்லுவோம். வேலை செய்யறதா நடுகணும். அப்பவா ஒரு கொஞ்ச நேரம் நித்திர ஓய்வெடுத்தாலும் உடம்புக்கு நல்லதாமே. ஓகே. கொஞ்ச நேரம் இல்ல கூட நேரம் கொள்ளலாம். இது என்று இப்ப இதெல்லாம் முடிச்சா அந்த பழப்புளியை கொஞ்சம் விட்டுவா விட்டு இதை மூடி வச்சு சாப்பிட்டு பார்த்து போடுவோம். நேரம் கழிச்சுப்பா. இப்ப எங்கட வடை ரெடி ஆகி கொண்டிருக்கு. இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். நல்ல வடை, உளுத்தம் வடை, பாயாசம் வடை இன்றைக்கு அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு சாப்பாடு. லீவு நாள் அன்றபடியா லீவு நாள் வேண்டாலும் விடுறாங்கல்ல வேலைக்கு வான்னு சொல்லி அரை குறையா இல்லாம ஓடி ஒரு மாதிரி சமையல் முடிஞ்சு வருது. அதில் வச்சம்லாம் வெட்டி போட்டு இது கொண்டு போடலாம் போட. வடை பொறிஞ்சு வரட்டுக்கும் சிறிது நேரம் கழிச்சு பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னா பெரிய வடையல் மாதிரி கிடாது முடிச்சாச்சு. எப்படி என்றாலும் அரவாசையை விட்டுட்டு நான் ஓடினாலும் வந்து நீங்களும் கை கொடுத்தீங்க. சமைக்க வேண்டாம் சொல்ல சொல்ல நான் வந்து சமைச்சேன். நீங்க நிக்கிறீங்கன்ற உணவில நான் விட்டுட்டு ஓடினேன். எங்க வேண்டாம் நான் அப்போ வந்து கடைக்கு போய் அப்படியே வந்து இல்லாட்டி போயிருக்க மாட்டேன்னு உங்களுக்கு கேட்டுதான் போனேன். போட்டு அப்ப இப்ப இந்த மாதிரி கறிகள் எல்லாம் என்ன மாதிரி வந்து நான் திருப்பம் வந்து வேலைக்கு பண்ணி கொடுத்தேன்னா சமைச்சு முடிச்சுட்டேன் 2 பேரும் சேர்ந்து. இன்றைக்கு என்ன சமைச்சேன்னு சொன்னால் இதுல இருந்தா சோறு போட்டிருக்கார் வடை, உளுத்தம் வடை, உளுந்தினர் வடை, மூஞ்சி முருளைக்கிழங்கு குழம்பு, கீரை. இது என்னது இது கரெக்ட்ன்றேன். பீட்ரூட்டும் போவாங்க கொஞ்சம் போட்டு பருப்பு பாயாசத்துக்கு மற்றது என்ன தக்காளி கோவாவும் போட்டிருக்கு. இது கோவா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சம் மிளகு வச்சவர் போட்டேன்னா நல்லா இருக்கு. இது அப்பளம் மிளகாய் ஊர்வா மிளகாய். ஓ இதுதான் எங்களோட செவ்வாய்க்கிழமை. இதை விட மச்சம் தேவையில்லை. 2 கிழமை மச்சம் தானே சும்மா பேஸ்தாக்கு. அப்ப இன்றைக்கு இங்க பேஸ்தாலாம் புளிக்காடு சொல்லி தருதுன்னா அப்ப நாங்கள் மச்சம் இல்லாட்டியும் என்ன மரக்கறி செய்திருக்கிறோம். மரக்கறி இந்த நார்மல் மரக்கறி இந்த கீரை நார்மல் கீரை பரப்பு நடுக கூடுதலாக சமைக்கிறது. மற்றது வைத்தங்காய் இப்ப வருது எல்லா இடம். உருளைக்கிழங்கு நார்மல் உருளைக்கிழங்கு அவ்வளவுதான் வச்சு வெட்டினா வச்சு பிள்ளையோட நிக்கிறேன் தானே. அதுக்கு ஒரு பெசலா வடை பாயாசத்தோட விருந்தோடு வைக்க மாட்டேன் வச்சு விட்டேனே. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் மறக்க சாப்பிட போறோம். நீங்க லைக் மறக்க கூடாது. நாங்கள் இப்ப மெசேஜ் போய்ப்போம். மெசேஜ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வர நீங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமர்த்தினா தான் உங்களுக்கு நாங்க போடுற வீடியோ உடனே வரும். ஓகே. இப்போ நாங்க மெசேஜ் போய்ப்போம். மெசேஜ்க்கு போறோம். ராமடைக்கு சாப்பிட்டு காட்ட போறோம். ஓகே. என்ன சோற போடுவோம். இப்போ பாப்பீங்கன்னா எங்கட செவ்வாய்க்கிழமை சாப்பாடு ஸ்பெஷல் தான். அதுவும் அன்றைக்கு மினக்கட்டு சமைக்கணுமென்று சொல்லி பிளான் போட சங்கீதாவுக்கு அவசரமாக வேலைக்கு வர சொல்லி போனாச்சு.
அதை விட ஏன்னா நானும் 2 மத்தியானம் வேலைக்கு வர சொல்லி இந்த லீவு நாளாண்டாலும் வேற சொல்றதுக்கு என்ன செய்யறோம் ஒன்றும் செய்யல அது போனாச்சு ரெண்டாலும் 2 பேரும் பங்கு போட்டு சமைச்சு கொஞ்சம் வெற்றிகரமாக நாங்கள் சமைச்சு இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை அது நச்ச மாதிரி பாயாசமும் செய்யணும் எல்லாம் பண்ணி கொண்டு எல்லாம் செய்து ஒரு மாதிரி வைப்பாரு எங்களோட சாப்பாடு இன்றைக்கு ஸ்பெஷல்லாம் உண்மையில கொண்டாட்டத்தில் கூட அப்படி சாப்பிடலாம் அப்படியான ஒரு சாப்பாடு பாயாசம் வடை அப்பளம் உருவாமலாக நான் மனதுக்குள்ள நீ நினைச்சா நான் வேண்டான் அப்படித்தான் நான் தெரியாது நீ நினைக்க சொல்லுவ நானும் நினைச்சேன் நான் தான் சொல்லுவேன் சில போல அப்பா அதே மாதிரி தான் பொரியலும் பொரிக்கணுன்றது உலகத்தோட இனி பொரியல் தேவையில்லை நிறுத்தியாச்சு அதோட பொரியலை நிறுத்தியாச்சு மரவள்ளிக்கிழங்கு உரிக்கணும்னு நினைச்சது வாழைக்காய் சந்திக்கல அப்ப நம்ம மரவள்ளிக்கிழங்கு இனி விரதத்துக்கு நாங்கள் இப்படித்தான் சமைக்க போறோம் ஓ அப்ப மரக்கறியும் வந்து விலை கூடின மரக்கறியும் ஒன்றும் இல்லை ஓ மரக்கறி வந்து ஒன்றும் விலை கூடின மரக்கறி இல்லை மூஞ்சி நார்மல் உருளைக்கிழங்கு குழம்பு அடுத்த விட பீட்ரூட்டு கொஞ்சம் கோவா எனக்கு கிடக்கு மலிவு கோவா கண்ண ஒரு அடிச்சன் மிஷின்ல அப்போ அப்படி என்னத்தை சமைக்கிறான்னு நினைச்சு கொண்டு இருந்தா இத்தனை மரக்கறி வந்து அதோட முறுமுறுப்பா அப்பளம் சாப்பிட்டான்னா அங்கால தயிரும் அதோட திக்கான தயிர் உண்டு சேர்த்து குழச்சி சாப்பிட்டா என்ன சொர்க்கம் என்ன சொர்க்கம் அந்த மாதிரி சாப்பாடு அதால எங்களுக்கு கடைக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை சாப்பாடு வேண்டி சாப்பிடும் ஓ உண்மை அதுதான் இந்த வடை நச்சோன்னா வடை ஊற போட்டாச்சு அடிச்சாச்சு அதான் தெரியாதுன்னு கூட நீங்க எங்களோட வீடியோ பார்த்தா வடிவ சமைக்கலாம் தரமா நீ பெட்டருக்கு பஞ்சு சொன்னா ஒரு ஓலா தெம்பட்டி கொத்துறது யாருன்னு சொன்னா அப்படி ஒரு மிஷின் எடுத்தா நீங்க தாராளமா வட்டிவா சமைச்சு சாப்பிடலாம் அதைத்தான் நான் சொல்லுவோம் என்னங்க அந்த மாதிரி சாப்பாடு ஊர்ல கூட அப்படி மரக்கறிகள் வேண்டி ஆக்கள்லாம் சமைக்கலாம் என்னன்னா அங்க மரக்கறி எல்லாம் மலி அப்படித்தான் அங்கே பண்றது இந்த முறை நாங்கள் ஊருக்கு போனா அங்க நாங்கள் விறகுல சமைக்கிற காணொலி எல்லாம் போடுவோம் இப்ப நாங்கள் இதை முடிச்சுட்டு பசியோட இருக்கிறோம் அப்ப நாங்கள் இந்த காணொலி நிறைய கொண்டு மீண்டும் இன்னொரு நல்ல காணொலி ஊடாக சந்திக்கும் வரை பாய்